Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷனர் தான் பார்க்க போறோம். இந்த கண்டிஷனர் எப்படி பாத்தீங்கன்னா இது நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணனும்னு அவசியம் இல்ல. நம்ம ஹேர்ல அப்படியே நம்ம விட்டுறலாம். இது ஒரு சீரமாவும் நம்ம ஹேர்ல செயல்படும். இது பாத்தீங்கன்னா dry and frizzy ஹேருக்கு ரொம்ப சூப்பரா வர்க் ஆகும். நல்ல நம்மளோட ஹேரை வந்து நல்லா சாஃப்ட்டாவும் ஷைனியாவும் வெச்சுக்கும். நார்மலான கண்டிஷனர்னா நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவோம். ஹேர் வாஷ் பண்ணக்கப்புறம் கண்டிஷனர் யூஸ் பண்ணி அதையும் வாஷ் பண்ணிடுவோம். ஆனால் இது அப்படி இல்லை, நீங்கள் வந்து இது வந்து உங்கள் ஹேரில் அப்படியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு விட்டுறலாம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். நான் இது மார்க்கெட் வாங்குகிற ஜெல் தான் எடுத்திருக்கேன். நீங்களும் அதுவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ண முடியும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு. நான் ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஆலோவேராவோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது ஹேருக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ், அது நம்ம ஹேரை நல்லா சாஃப்டாகவும் ஷைனியாகவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். நம்ம இதில் ஏன் மார்க்கெட் ஜெல் யூஸ் பண்ணுறோன்னா இதை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண தேவையில்லை. இது நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சர் ஒரு 10 days வரைக்கும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் டீ ட்ரீ ஆயில் வந்து ஒரு 4-5 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது. டேண்ட்ரஃப் கூட இது க்யூர் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கோகனட் ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை போய் நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வர பாருங்க. நல்ல ஒரு க்ரீமி பேஸ் கிடச்சிருக்கும். இது வந்து நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிற கண்டிஷனர் மாதிரியே இருக்கும் பாருங்க. நல்லாவே ஒரு க்ரீமியாக கிடச்சிருக்கும். மார்க்கெட் வாங்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்சரில் தான் கிடச்சிருக்கும். நல்லா ஒரு க்ரீம் பேஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மிக்ஸி ஜார்லேருந்து இப்போ நான் எல்லாமே பவுல் மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள், இது நம்ம கடையில் வாங்குகிற கண்டிஷனர் மாதிரியே இருக்கும். இதை நீங்கள் வந்து 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். இதை சீரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் ஹேரை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணலாம். இப்போ இதை நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேருக்கு ரொம்ப நல்லது. இதில் ஆட் பண்ணிக்கிற இன்க்ரீடியன்ஸ் அப்படி இது வந்து நம்மளோட ஹேர் க்ரோத் ஆருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. டேண்ட்ரஃபில் வந்து நம்ம க்யூர் பண்ணவும் இந்த கண்டிஷனர் ஹெல்ப் பண்ணும். இது நம்ம இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரை வந்து நல்லா சாஃப்டாக வச்சுக்கும். ஃப்ரிஸியான ஹேர் இருக்குங்கன்னா வந்து இது வந்து நம்ம அப்ளை பண்ணி அது ட்ரையாக போதே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட் லுக் கிடைக்கும். நல்லாவே உங்கள் ஹேர் சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருக்கும். இந்த கண்டிஷனரை நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களோட அந்த ஈரமான ஹேர்லேயே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஹேர் காய இந்த சீரமும் காஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்கள் ஹேர் நல்லா ஒரு சாஃப்டாகவும் ஷைனியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஹேர் ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமே உங்கள் ஹேர் நல்லா சாஃப்டாக ஆயிரும். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.
Okay friends, bye, take care. Thank you for watching. Keep support.